ஹாய்டா மூன்லைட். நான் உங்கள் பட்னி. ஸோ இது உங்கள் மூன்லைட்ஸ் எஃப்எஃப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இது ஒரு ஒன் ஷாட்ரா. ஸோ ஒரு ஜங்குக் ஒன் ஷாட். என்ன ரீசன்னா, ஸோ டுடே இஸ் ஒருத்தவங்க பர்த்டே. ஸோ அது வேறு யாரும் இல்லை, இட்ஸ் மீ, மை பர்த்டே. டுடே பர்த்டே. ஸோ நான் வந்து கரெக்டாக என்ன டைமில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா 10:16 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா. பிகாஸ் விடிஞ்சா என் பர்த்டே. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். என்றைக்கும் இந்த பர்த்டே எல்லா வருஷமும் ரொம்ப ஃபார்மலாக போயிடும் என் பர்த்டே. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டுமாரோ காலேஜ் வேறு. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் என் எக்ஸைட்டடோட அப்படி ஒரு ஜங்குக் ஒன் ஷாட். ஸோ நான் என் ட்ரீமில் என் ஜங்குக் கூட இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மலாக இந்த கதை. ஸோ இது எல்லா ஆர்மிஸ்க்காகவும். ஸோ நாளைக்கு எத்தனை பேபிஸ் உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஓகேவாடா. ஸோ இது எனக்குன்ட்டுக்காக இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக. ஓகேவா? ஸோ டைட்டில் சொல்லிடுறேன், லாங் டிஸ்டன்ஸ் லவ். ஸோ ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு ஒன்லைன்லாம் இல்லை, என் கற்பனை. ஸோ அப்படியே என்னோடய ட்ரீம், அதை அப்படியே ஒரு ஸ்டோரியை நான் மேக் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகேவாடா? ஸோ எடுத்தோடனே காமிச்சா நீங்கள் மா மா ப்ளீஸ்மா, மா ப்ளீஸ் எனக்கு மேரேஜ் வேணாம் மா, என்னால் அவங்க இல்லாமல் இருக்க முடியாதும்மா, மா புரிஞ்சுக்கோங்க மா, ப்ளீஸ் இந்த டோர் ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ்மா, மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, இங்கே பாரு வையன், ஸோ புரிஞ்சுக்கோ, இந்த 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 இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, புரியுதா? அவன் எங்கே, நீ எங்கே? ஸோ புரிஞ்சுக்கோ 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 வையன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள், மா ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க மா, ப்ளீஸ்மா, என்னால் அவங்க எல்லாமே இருக்க முடியாதும்மா, செத்துருவேன்மா ப்ளீஸ். அப்போது உங்கள் அம்மா, செத்து போன்றேன், உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன வயசாகுது உனக்கு? இங்கே பாரு வயன், தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, அப்படியே 1 இயர் வீட்டில் வச்சு நெக்ஸ்ட் இயர் உங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவேன் பாரு. அப்போது நீங்கள், மா மா ப்ளீஸ்மா, மா ப்ளீஸ், நீ இப்படியே சொல்லிட்டு இருந்த நானே செத்துருவேன் பாரு ப்ளீஸ் அப்படின்னு செம்மையாக அழுகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, இவகிட்ட பேசுறதுக்கு நான் பேசாமலே இருக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க அவங்க ஒர்க் பார்க்கறதுக்கு. அப்போ நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஓகேவா? என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்தியன் தான். ஆனால் வந்து உங்களது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ். ஸோ எப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். ஸோ பாய் நேம் ஜங்குக். அவங்கள பற்றி சொல்லணுன்னா, ஸோ ரொம்ப நார்மலான ஒரு பர்சன். கொரியாவில் ஒரு சின்ன கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இருக்கிற பொசிஷன் பார்த்தாக்கா 10th பிளேஸ் தான். ஆனால் அது சின்ன கம்பெனின்னு சொல்ல முடியாது. ஸோ பெரிய கம்பெனி தான், ஆனால் அவருக்கு அது சின்ன பொசிஷன், 10th பிளேஸ். அவருக்கு ஃபஸ்ட் பிளேஸில் வரணும். ஸோ அதுதான் அவரோட ட்ரீம். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி கனெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும்போது, ஸோ அவங்களோட ஒரு ரீல்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீல்ஸ் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டே அப்படியே லைக் அவங்களோட ஐடிக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்து, ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி, ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண, அவங்க டெக்ஸ்ட் பண்ண, ஸோ அப்படி பேசி கட்சியில் அது உங்களுக்குள்ளே ஒரு லவ்வாகவே மேக் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து எப்படியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கான். ஸோ
உங்க அண்ணா வந்து ரொம்ப செல்லம் உங்க மேல. அவனுக்கு உயிரே நீங்க தான். ஆனா, உங்கள இந்த மாரி கொரியா, ஸோ இந்த மாரிலாம் அனுப்ப சுத்தமா பிடிக்காது உங்க அண்ணாக்கு. நீங்க வந்து உங்க அண்ணாட்ட நான் கொரியா போணும், நான் கொரியா போணும், என்னோட ட்ரீம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா, உங்க அண்ணாக்கு சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் உங்க அண்ணாக்கு வந்து நீங்க அவர் பக்கத்திலேயே இருக்கணும். பிகாஸ் உங்க அண்ணாவால உங்க குரல கேட்காமலாம் சத்தியமா இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்க சொல்ல, உங்க அண்ணா ஒரு கட்டத்தில நீங்க லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு, உங்க அண்ணா ரொம்ப டென்ஷன் ஆயி, ரொம்ப ஹைப்பருக்கு போயி, ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து, ஒரு மாரி ஷவுட் பண்ணி, சத்தம் போட்டு, வீட்ல இத பத்தி சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ, அப்போத்துலருந்து வந்து லைக் உங்க ஃபோன் இதெல்லாம் புடுங்கி வச்சு, ஸோ, உங்கள இந்த மாரி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, இதான்டா ஃப்ளாஷ்பேக். அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ, இப்படியே ஒரு 1 வீக் போகுது. நீங்க ரொம்ப அழுகுறீங்க. சாப்பிடாம, எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. உங்க அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, உங்க அண்ணாக்கு உயிரே நீங்க தான். அதாவது அவனோட இன்னொரு அம்மா நீங்க. ஸோ, அவனால முடியல. நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டத்த அவனால பார்க்கவே முடியல. என்ன பண்றான்னா, உங்க ஃபோன் வாங்கி, ஸோ உங்க ஃபோன்ல இருக்க உங்க பாஸ்வேர்ட் போட்டு, ஸோ இன்ஸ்டாக்குள்ள போறான். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே வந்து அவ் அவங்களோட வந்து ஃபோட்டோ தான். ஸோ அத பார்த்துட்டே இவனா இவனா? இவன் இவன் எப்படி இருக்கான்? இவன் எதுக்கு ஸோ அம்மா நீ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறம்மா. தேவையில்லாத தப்புலாம் பண்ணிட்டுருக்க. அண்ணன் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கடுப்புலயே பேசிக்கிட்டே, ஸோ ஃபோன ஐ மீன் உங்க இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா, ஸோ ஃப்ரண்ட்லயே வந்து அவரோட இதுதான் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணி மெசேஜஸ்குள்ள போனாக்கா, ஸோ நீங்க அப்படி பேசி வச்சிருக்கீங்க. புருஷான்னு சொல்லி, அவங்களும் பொண்டாட்டி, உங்களுக்காகவே பொண்டாட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைய கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படி சர்ச் பண்ண சொல்ல தான் அதில நேம் சியான் சங்குக் அப்படின்ருக்கு. ஸோ கீழ மை வைஃப் சைது அப்படின்ட்டுருக்கு அவங்களோட பயோல. ஸோ பார்த்ததுமே செம்ம ஷாக். இவர் என்ன பண்றாரு, உங்க அண்ணா என்ன பண்றாரு, ஸோ அந்த பெர்சனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, அ ஹலோ, ஹலோ நீ நீ ஜங்குக்கா? அ ஆமாங்க. நீங்க? அ நீங்க யாரு? ஒயன் ஃபோன் எப்படி உங்க கையில? அப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு மாரி கொஷின் மார்க்கா கேட்குறாரு. அப்போ உங்க அண்ணா, நான் ஒயனோட அண்ணா. அ அ "안녕하세요. ஹாய், ஹாய் ப்ரோ" அப்படின்றாரு. அப்போ உங்க அண்ணா, "இங்க பாருப்பா, ஸோ நான் அவளோட அண்ணா ஓகேவா? எனக்கு என் தங்கச்சிய கொரியாலாம் அனுப்ப இஷ்டமே இல்ல. ஓகே? ஸோ நீ என்ன பண்ற, அவள பிரேக்கப் பண்ணிரு" அப்படின்னு சொல்ல, அப்போ சங்குக், "இங்க பாருங்க, என் உயிர விட்டுற சொல்லுங்க, விட்டுர்றேன். ஆனா உன் தங்கச்சிய மட்டும் வேணான்னு சொல்லிறாதீங்க. விட சொல்லிறாதீங்க. பிகாஸ் அவ அவ இல்லாம நான் இல்ல." அப்படின்னு சொல்ல, அப்போ உங்க அண்ணா, "இங்க பார், நீ இப்ப வந்தவன். என்னால என் தங்கச்சி குரல் கேட்காம 5 நிமிஷம் இல்ல 5 செகண்ட் கூட இருக்க முடியாது. ஓகேவா? பிகாஸ் அவ என் அம்மா. என் அம்மாவ பார்க்காம என்னால இருக்க முடியாது. எனக்கு ஓகே, அவ லவ் பண்ணட்டும். ஆனா இங்கேயே பண்ணட்டும். அவ அவளோட ஆசைக்கு நான் எப்பவுமே எடை போட மாட்டேன். தடை போட மாட்டேன். ஆனா இது லாங் டிஸ்டன்ஸ். ஸோ வேணாம். என்னால என் அம்மாவ பார்க்காம இருக்க முடியாது." அப்படின்னு சொல்றாரு உங்க அண்ணா. அப்போ ஜங்குக், "என்னால என் பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் அவகிட்ட குடுங்க. நான் அவ குரல் கேட்கணும்." அப்படின்னு சொல்ல, ஸோ உங்க அண்ணா, "வாய்ப்பே இல்ல ராசா, வாய்ப்பே இல்ல. காட் ம் என் தங்கச்சி கிட்டலாம் ஃபோன் தர முடியாது." அப்படின்றாங்க. அப்போ ஜங்குக், "இங்க பாருங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் உங்க தங்கச்சிகிட்ட பேசணும். அவ உங்களுக்கு தங்கச்சி. அதுக்கப்புறம் எனக்கு ஒய்ஃப் புரியுதா? ஸோ நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசணும். ஃபோன் குடுங்க." அப்படின்னு சொல்ல, ஸோ அவர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறாரு உங்க அண்ணா. இதெல்லாம் பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாதுன்ட்டு. "நீங்க வந்து இதுக்கு மேல அவளுக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நான் உங்க நம்பர்லேருந்து எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணிருவேன். பிளாக் பண்ண போறேன். ஸோ அவள இதுக்கு மேல கான்டாக்ட் பண்ணாதீங்க." அப்படி இப்படின்னு சொல்ல, ஸோ சங்குக்கு வெறியாயிடுச்சு.
டேய் டஷ் மவனே ஃபோனை குடுறான்னா ஃபோனை கொடுக்கணும் புரியுதா? சும்மா என்கிட்ட எரிச்சல் மயிரெலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உன் தொங்கச்சி சொல்லட்டும் புரியுதா? அது உன் தொங்கச்சி சொல்லட்டும். நீ என்னை பார்க்காத, நீ என்கிட்ட பேசாத, நீ மெசேஜ் பண்ணாத, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு உன் தொங்கச்சி சொல்லட்டும். அவள் வாயிலேருந்து வராது. பிகாஸ் அவள் என் பொண்டாட்டி புத்தா. அவள் வாயிலேருந்து வந்துச்சுன்னா சரி சாமி நான் ஒதுங்கிக்கிறேன், டீசெண்டாக ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடுச்சு உங்கள் அண்ணாவுக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நான் சொல்ல வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு வராரு. ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வயன் வயன் அப்படின்ட்டு டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க, எனக்கு யாருமே வேணாம், போங்க எல்லாம் போங்க, என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, நான் என் குக்கிப்பா கிட்ட போகணும், குக்கிப்பா குக்கிப்பா அப்படின்ட்டு அழுகிறீங்க. அப்போது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நமட்ட சிரிப்பு சத்தம். அப்போது நீங்கள் குக்கிப்பா குக்கிப்பா என்ன கூப்பிட்டு போயிரு குக்கிப்பா, நான் கூட வரேன், எனக்கு யாருமே வேணாம், நீ நான் பாப்பா இப்படி இருக்குல்ல குக்கிப்பா, ப்ளீஸ் எனக்கு அண்ணாவும் வேணாம், எனக்கு யாருமே வேணாம், ப்ளீஸ் குக்கிப்பா அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறீங்க. அப்போது ஒரு மறுபடியும் ஒரு நமட்ட சிரிப்பு சத்தம். அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சத்தம். அப்போது அது யாருன்னு பார்த்தா ஜங்குக். ப்ரோ கேட்குதா, இட்ஸ் மீ, நான் குக்கிப்பா. ஸோ நீயா வேணாமா அவளுக்கு புரியுதா? ஸோ மரியாதையா என் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வாயை முட்டு ஈஸியாக, அதாவது அசிங்கமே இல்லாமல் நவுந்துருங்கன்னு சொல்ல வரேன், ஈஸியாக நவுந்துருங்க அப்படின்றேன் புரியுதா அப்படின்னு சொல்ல. அப்போது உங்கள் அண்ணா டேய் டேய் இங்கே பாரு, அவள் என் தங்கச்சி என்னை விட்டு வரமாட்டா, அது உன் தொங்காச்சி சொல்லணும் புரியுதா? உன் தொங்காச்சியே குக்கிப்பா குக்கிப்பான்னு இருக்கா, குக்கிப்பா இட்ஸ் மீ, நான் தான் புரியுதா? ஸோ என்ன ஆகுது, சங்குக்கு வந்து ஒரு மாதிரி கெத்தாக இருக்கான் காலில். இந்த பக்கம் உங்கள் அண்ணா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. லைக் இவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி வல்கராக கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் அண்ணாவும் சங்குக்கும். ஸோ அப்படி இந்த பக்கம் உங்கள் அம்மா காமிச்சாக்கா உங்கள் அப்பாட்ட, எங்க ப்ளீஸுங்க என் பொண்ணு இப்படி அழுகிறதுனால பார்க்க முடியலங்க, அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னா விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல. அப்போது உங்கள் அப்பா ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிதா உனக்கு, ஓடுகாலி பொண்ணை பெற்று வச்சுட்டு இல்லை விட்டா ஓடி போயிடுவா போல அவங்க கூட, அதர் கண்ட்ரிக்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டா, நீ வர தொத்து ஊது இருக்கு. முதல்ல உன்னை அடிக்கணுண்டி, உன்னை அச்சனா உன் பொண்ணு சரி பண்ணி வருவா அப்படின்னு சொல்ல. அப்போது உங்கள் அண்ணா கரெக்டாக சொன்னப்பா, அம்மாவை சொன்னோன்னா நம்ம எல்லாம் சரிப்பட்டு வரும் நம்ம குடும்பத்தில் எல்லாம், ஏன் சொல்லு, அம்மா கொடுக்குற செல்லம் தான் அங்கே எல்லாம் அப்படின்னு சொல்ல. அப்போ அம்மா டேய் நான் கொடுக்குற செல்லம் இல்லைடா, நீ தர செல்லம் உன் தங்கச்சிக்கு புரியுதா? தங்கச்சி 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 அவள் பண்ணுறதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி மண்டையை ஆட்டிக்கிட்டு அவள் சொல்கிறதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஸோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தல, அவள் கேட்கறதெல்லாம் வாய் தந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தல. ஸோ இது உனக்கு தான் சொல்லணும் புரியுதா? நீ வந்து நீ சொல்கிறதெல்லாம் திருப்பி நாங்கள் உங்களை பார்த்து சொல்லணும் சார், நீங்கள் எங்களை பார்த்து சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு அம்மா சொல்ல. அப்போது அண்ணா அது வந்து சரிம்மா சரி நான் தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க 3 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பானாக்கா, ஃபோனை சோஃபாலே வச்சுட்டு வந்துட்டுருப்பான். உங்கள் ரூம் லாக்லலாம் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் அதாவது உங்கள் மெயின் டோர் தான் லாக்கில் இருந்திருக்கும், உங்கள் ரூம்லாம் லாக்கில் இருந்திருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரூம் ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி குடிக்கலான்னு வெளியே வரீங்க. பிகாஸ் உங்கள் ரூமில் வச்சுருந்த தண்ணி அழுது அழுது குச்சி குச்சி டோட்டலாக முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணி குடிக்கலாம் வர சொல்ல ஃபோன் இருக்குது. பார்த்ததுமே ஒரு குஷி ஒரு ஆனந்தம், தூக்கின்னு ஓடு ஃபோனை அப்படின்னு தூக்கிட்டு ஓடிடுறீங்க ரூமுக்கு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டு சங்குக்கு தான், குக்கிப்பா குக்கிப்பா நான் நான்
ஃபோன் என் கைக்கு வந்துருச்சு. என்னை கூட்டிகிட்டு போயிரு குக்கிப்பா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது அங்கேருந்து ரிப்ளை, ஏய் பொண்டாட்டி கால் பண்ணடி, நான் பேசணும், வீடியோ கால் பண்ண, நான் உன்னை பார்க்கணுண்டி அப்படின்னு. அப்போது லைக் ரூமில் லாக் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு டெம் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு, ஸோ லைட்லாம் ஐ மீன் பிரைட்னஸ் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு டிம்மான லைட்டை போட்டுட்டு ஸோ நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க. அப்போது அதில் சங்கு ஃபுல்லாக குடிச்சிருக்கான், கையில் சரக்கு வேறு, ஆஃபீஸில் தான் இருக்கான், ஆனால் வந்து ஃபுல்லாக குடிச்சிருக்கான். ஸோ என்ன ஆகுது, நீங்கள் அழுகிறீங்க. குக்கிப்பா குக்கிப்பா ஏன்டா குடிக்கிற, அப்படி குடிக்காத குக்கிப்பா, ப்ளீஸ் குக்கிப்பா குடிக்காத, ப்ளீஸ் ப்ளீஸ் குடிக்காத. ஜோ என்னால் தான், எல்லாம் என்னால் தான், நான் தான் நான் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்துருக்கவே கூடாது, என் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு குக்கிப்பா அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறீங்க. அப்போது சங்கு உங்கள் தூக்கி போட்டு அடிப்போம் பாரு இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா. என்னாடி என்ன இல்லை என்னன்னு கேட்குறேன், எச்சல் மயிர் பண்ணிகிட்ருக்க. இங்கே பார், என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன், புத்தா? இந்த தேவை மயிரெலாம் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஃபோனை வச்சுட்டு போயிடுவேன், வச்சுட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. அப்போது நீங்கள் ஏன் குக்கிப்பா எடுத்துகிட்டே இருக்க, நீ தான் எனக்கு எல்லாமே, உனக்கு புரியலப்போ. இல்லை உனக்கு புரியுது, எனக்கு தான் புரியல, நான் தான் உனக்கு கஷ்டப்படுத்துகிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், சாரி குக்கிப்பா அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறீங்க. அப்போது லைக் ஜங்குக், அச்சோ ஒய் பொண்டாட்டி, சரி ஃபீல் பண்ணாதடி லட்டு, இங்கே பாரு என் லட்டு கண்ணெல்லாம் புச்சுன்னு வீங்கி போய், லட்டுமா ஃபீல் பண்ணாத லட்டுமா, என் லட்டுமாக்கு என்ன சொல்லும், என்ன ஆச்சு என் லட்டு குட்டி, இங்கே பாருடி லட்டு குட்டி, இங்கே பாரு, என்ன பாரு, இங்கே பாரு, ஒய் அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்களும் சொல்லு அப்படின்றீங்க. அப்போது இங்கே பாரு, என் லட்டு குட்டிக்கு இந்த வீக் பர்த்டே வருது, ஸோ லட்டு குட்டிக்கு என்ன வேணும், நீ தான் வேணும். அம்மாவா, நான் வேணுமா, சரி கரெக்டாக பதில் சொல்லு, நான் எப்போவுமே உனக்கு தான், ஸோ நான் கேட்குறது மட்டும் பதில் சொல்லு. என் லட்டு குட்டிக்கு என்ன வேணும், அது வந்து பாப்பா வேணும் அப்படின்னு சொல்ல. அம்மாவா, தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு ஸோ ஒரு மாதிரி இருக்கான். லைக் 2 பேரும் வைப் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் நைட் ஃபுல்லாக. ஸோ அந்த ஃபோன் சோஃபாவில் போட்டது உங்கள் அண்ணாவுக்கு ஞாபகமே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு ரூமில் போய் படுத்துட்டாங்க. ஸோ இப்படியே போகுது ஒரு 1 வீக். ஸோ என்ன ஆகுதுன்னா, சண்டே நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. சண்டே அதாவது விடிஞ்சா உங்கள் பர்த்டே, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது இந்த பர்த்டே நீங்கள் ஜங்கு கூட செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பிளான் போட்டு வச்சிட்டிங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்கில் இருக்கீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ லட்டு குக்கிப்பா, நான் எங்கே இருக்க சொல்லு, எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில், குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட குக்கிப்பா, நீங்கள் வேறு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. நாளைக்கு என்ன டே தெரியுமா, நாளைக்கு என்ன டே எனக்கு தெரியுமே, மண்டே. சோ குக்கிப்பா, நீ வேறு எனக்கு கஷ்டப்பட்டது குக்கிப்பா, பின்ன நாடி நாளைக்கு மண்டே அவ்வளோதானே, போ உன் பேச்சு டூ கா போ. சோ நாடி லட்டுமா, ஆமாம் உன் பேச்சு கா போ. நாளைக்கு என்ன டேன்றதே மறந்துட்டல நீ, நாளைக்கு என்ன டே, சம்திங் எனி ஸ்பெஷல், இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி செல்லமாக கொச்சிக்கிறீங்க. அப்போது சங்குக், ஆமாவா ஒன்றும் இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, அது மாதிரி நீங்கள் பார்க்காத டைமில் நம்மகிட்ட சிரிக்கிறதும், நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்கிறதும் அந்த மாதிரி இருக்கான்.
நீங்கள் ஒரு மாதிரி கதறிக்கிட்டு இருக்கீங்க அவன்கிட்ட. ஸோ என்ன ஆகுது, சங்குக் ஒய் லட்டு ஒரு கிஸ் கூட மாமாக்கு அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஒய் பொறுக்கி அதெல்லாம் தர முடியாதுடா, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல, ஒய் லட்டு என்ன பொறுக்கியெல்லாம் சொல்கிற, சரி சொல்லிக்கோ, பொறுக்கி என்ன பண்ணும் தெரியுமா, அது தெரியும் ஆனால் குக்கிப்பா எனக்கு ஷையாக இருக்குது குக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போது சங்குக் ஒய் லட்டு என்னை பாரு அப்படின்ட்டு வீடியோ கால் வர சொல்கிறான். ஸோ வீடியோ கால் வந்து நீங்கள் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்க சொல்ல சங்குக் அப்படின்றான். அப்போது நீங்கள் ரொம்ப ஷை ஆகிட்டு அச்சோ குக்கிப்பா அப்படின்றீங்க. அப்போது சங்குக் ஒய் அம்மா மட்டும்தானா அப்படின்ட்டு இழுக்கிறான். அப்போது நீங்கள் வேற என்ன வேணும், போதும் இப்போதைக்கு சாருக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, ஒய் லட்டு நாளைக்கு பர்த்டேடி, உன் குக்கிப்பாக்கு எதுவும் கிடையாதா, வேற என்ன வேணும், அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுக்கிறான். ஸோ அப்போது நீங்கள் சோ சங்குக்கி இங்கே பாரு போ, எதுவுமே கிடையாது போ, நான் ஃபோன் வைக்கிட்டா, ஒய் லட்டு ஃபோன் வைக்கிறியா, ஏ லட்டுமா பட்டு செல்லும் என் தங்கம் அப்படின்றான். அப்போது நீங்கள் அது நான் ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, போயிட்டு வா அப்படின்னு ஃபோனை வச்சுறீங்க சிரிச்சிட்டே. அப்போது சங்குக்கிங்க அச்சோ குழந்த அப்படின்ட்டு உன்னை நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்ட்டு ஃபோனை ஒரு மாதிரி தட்டிகிட்டே ஸோ அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் ஸோ ஒரு கரெக்டாக நைட் ஒரு 12 ஆகுது. ஸோ ஒரு சவுண்டு டம் டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி பேனிக்காக எழுந்துக்கிறீங்க. ஸோ என்னன்னு பார்க்குறீங்க, என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தாக்கா ஒரு மாதிரி உருவம் எதிர்க்க நிற்குது. லைட் ஆஃப் பண்ணி வேறு வச்சுருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த டெம் லைட்டுக்கு எதுவும் ஒரு உருவம் நிற்கிறதுக்கும் அவ்வளோதான் பயந்து ஒரு கத்துறீங்க. அப்போது லைட்ஸ்லாம் ஆன் ஆகி ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. ஸோ உங்கள் அண்ணா என் தங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல, அப்போது லைக் என்ன ஆகுது, ஸோ நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டு பயம் செம்ம பயம் பயந்துட்டுருப்பீங்க. ஸோ அழுதுகிட்டே போயிட்டு போட போர்க்கி பயந்துட்டேன், எப்படியா விஷ் பண்ணுவேன், நான் அப்படி பயந்து தெரியுமா, நான் அதுவும் நிற்கிறதானே பயந்துட்டு பேயின்ட்டு அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறீங்க. அப்போது உங்கள் அண்ணா ஜோடி தங்கம் சரிம்மா, அண்ணா இருக்கிற வரையும் யாராலையும் கிட்ட வர முடியாது, பிகாஸ் அண்ணா உனக்கு எல்லாமா, அதாவது ஷீல்டாக இருந்து உன்னை பாதுகாப்பேன், ஓகேவா. ஸோ அண்ணா லவ்வை தாண்டி எந்த லவ்வும் சரி எந்த எனிமீஸும் சரி அண்ணாவை தாண்டி தான் உன்னை தொடணும், ஓகேவா. நீ டோன்ட் வரி லட்டு அப்படின்னு சொல்ல டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது லட்டுன்னு. ஓகேப்பா அப்படின்னு டக்குன்னு திரும்பி ஃபோனை பார்க்குறீங்க. ஸோ ஃபோனில் அவ்வளோ கால்ஸ் அண்ட் மெசேஜ் இருக்குது. ஏன்னா 12:02 ஆகிடுச்சு. கரெக்டாக 12 ஆகி 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சாரி 2 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் உங்கள் சரியான சவுண்டு உங்களுது டிங்கு 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 டிங்குன்ட்டு. ஸோ பயங்கரமாக சவுண்ட்ஸ் கேட்குது. நீங்கள்
அந்த அண்ணா பக்கத்துல இருக்க சந்தோஷத்துல உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அண்ணா அந்த சந்தோஷத்த தாண்டி உங்களால வேற எதுலயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? சரி குக்கி பாட்டு அப்புறமேட்டா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திரும்பி பார்த்தா அண்ணா கையில பெரிய கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்ச டெடி வச்சிருக்காரு கையில. ஸோ டெடி பியர் அண்ட் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. ஸோ அத ஒரு மாரி பேப்பரில் வச்சு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி அதை வந்து கிஃப்ட் பண்ணி ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி எனக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க டியரி ஐஸோட. அப்போது உங்கள் அண்ணா அச்சோ தங்கம் இங்கே வா, இங்கே பாரு லட்டு, அண்ணா இருக்கிற வரையும் என்னைக்கும் என் தங்கம், என் அம்மா, என் சாமி, என் தாய் எல்லாமே நீ தான். ஸோ அண்ணா இருக்கிற வரையும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, புரியுதா? ஸோ அண்ணா எப்போவுமே கூட இருப்பேன், ஷீல்டாக, ஒரு அப்பாவா, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு எவ்ரி திங்கா, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி மறுபடியும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஓகேவா, பத்திரமா தூங்கு, அண்ணா மார்னிங் வந்து பார்க்குறேன்னு சொல்ல, பின்னாடியே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தூக்க கலக்கம் இருந்தாலும் ஸோ உங்களுக்காகவே முழிச்சிருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் அம்மா அப்பாவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டேடா செல்லக்குட்டி, உன் அண்ணா சொன்ன மாதிரி நீ என்றைக்கும் லைஃப் லாங் ஹாப்பியாக இரு. ஸோ அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சம் டேஸ் அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், எல்லாமே உன் நல்லதுக்குடா செல்லம், ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, அம்மாவும் அப்பாவும் அண்ணாவும் எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் செய்வோம் எது இருந்தாலும், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஹெட் ஷேக் பண்ணி சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து. ஸோ உங்கள் அம்மா அப்பாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தூக்கம் வருது அம்மா அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க டேப்லெட் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் போய் படுத்துடுறாங்க. ஸோ அண்ணாவும் சரி தங்கம் நீ தூங்கு, அண்ணா போயிட்டு மார்னிங் வரேன், ஸோ உனக்காக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ மார்னிங் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அண்ணா உங்களுக்காகவே அதை நைட் டைம்னு கூட பார்க்காம 7 o'clock போயிட்டு அழகாக ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்து ஸ்டிச்சிங்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். பிகாஸ் நீங்கள் தான் உங்கள் அண்ணாவுக்கு உலகமே. ஸோ ஓகேவாடா அப்படியே இந்த பக்கம் காமிச்சா சங்குக். ஸோ அவன் விடாமல் கால் டெக்ஸ்ட் இன்ஸ்டாவில் பண்ணிக்கிட்டே இருக்கான், நார்மல் கால் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் ரூம் லாக் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறீங்க ஃபோனை. ஸோ அவ்வளோ கால்ஸ் அண்ட் அவ்வளோ மெசேஜ் சலிக்காமல் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அப்புறம் நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஹலோ 챙겨줄까 합니다. 챙겨줄까 합니다. 호지에서 사랑해서 챙겨줄까 합니다. Happy birthday for my பொண்டாட்டி அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம அழுக. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க மறுபடியும். ஸோ ஃபோன் எடுக்கலை, மறுபடியும் கால் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 20 times விடாமல் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ 21வது டைம் ஃபோன் எடுக்கிறான். சொல்லு எதுக்கு கால் பண்ணுற? இல்லை சாரி. என்ன சாரி? நான்லாம் உன் கண்ணுக்கு ஒரு மனுஷனாகவே தரலல்ல. எவ்வளோ டெக்ஸ்ட் அண்ட் எவ்வளோ மெசேஜ். நான் யாருமா உனக்கு முன்னாடி விஷ் பண்ண, அதாவது எனக்கு முன்னாடி விஷ் பண்ண நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்க, அப்போது நீங்கள் இல்லை குக்கிப்பா அப்பா அம்மா வந்திருந்தாங்க, ஸோ நான் அப்புறம் தான் கவனித்தேன், சாரி குக்கிப்பா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சரி ஹாப்பி பர்த்டே வீடியோ கால் வா அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்கள் வீடியோ கால் வரீங்க. அப்போது சங்குக் உங்களுக்காக கேக் வாங்கி கையில் வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மை டியர் வைஃபி, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஊதுடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல நீங்கள் ஊதுறீங்க. ஸோ ஊதி காட்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு ஊதுறீங்க, சாரிடா காட்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு ஊதுறீங்க. ஸோ ஊதிட்டு ஸோ என்ன பண்ணுறீங்க, ஒரு மாதிரி
சங்குக்கு அந்த கேக்கு வெட்டி உங்கள் வாயில் ஊட்டுற மாதிரி சைகை காட்டுறான். அப்போ நீங்களும் அதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க. ஸோ அதை சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்க. இந்த பக்கம் சங்குக் அதை வெட்டி அவனே சாப்பிட்றான். நம் நம் டேஸ்ட் நல்லா இருக்குடி. ஆமாவா? டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ஜங்குக்கா. டேஸ்ட் சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு இருக்கான். அப்போது நீங்கள் டேய் விட்டு சாப்பிட்றடா புருஷா அப்படின்னு சொல்ல, சரி என் பொண்டாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, என்னன்னு சொல்லட்டா? என்ன 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 சர்ப்ரைஸ்? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டுல, அது எப்படி சொல்லுவேன் மக்கு. ஓகே, அது நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ போய் தூங்கு. குட் நைட் மை டியர் பொண்டாட்டி. நீ லைஃப்பில் என்ன வேணும்னு ஆசைப்படுறியோ கண்டிப்பாக அது உனக்கு காட் கொடுப்பாரு. ஸோ நானும் உனக்கு தான், காடோட பிளெஸ்ஸிங்கும் உனக்கு தான், என்னோட பிளெஸ்ஸிங்கும் உனக்கு தான். ஸோ லவ் யூ டி பொண்டாட்டி. போய் படுத்துங்க. ஐம் ஆல்வேஸ் பி வித் யூ. ஐம் தேர் ஃபார் யூ. என் ஹார்ட் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதை நினச்சிட்டு தூங்கு. நான் உன் கூட லைஃப் லாங் இருப்பேன். நீயும் எனக்கு லைஃப் லாங் வேணும் டி பொண்டாட்டி. ஓகே, போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நீங்களும் ஜங்குக்கும் வீடியோ காலில் இருக்கிற மாதிரி தூங்குற மாதிரி. ஸோ ஓகேவா? ஜங்குக்கும் அவன் வீட்டில் ஒரு மாதிரி படுத்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அப்படியே லைக் 2 பேர் தூங்குற மாதிரி வீடியோ கால் வச்சுட்டே ஆன் பண்ணி வச்சுட்டே தூங்குறீங்க. ஓகேடா, ஃபஸ்ட் பார்ட் நான் இதிலே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு 2 ஷார்ட். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் நான் நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். பிகாஸ் நாளைக்கு மை பர்த்டே. வெட்டியாக தான் இருப்பேன், அதனால் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ரெக்கார்ட் பண்ணி நைட்டு வந்துடும்டா. ஓகேவா? ஸோ நான் நாளைக்கு எத்தனை பேபிஸ் உங்கள் பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணுறீங்களோ ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே அண்ட் இன்க்ளூடிங் மீ. ஹாப்பி பர்த்டே பன்னி. ஸோ திஸ் இஸ் ஃபார் மீ. ஓகே, ஸோ ஓகேடா. சூன் நான் வந்து ஜிக்கு கூட மினி சீரீஸை வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகேவாடா? ஸோ எல்லா எஃப்எஃப்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் சொல்ல மறந்துட்டேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ லாட்ஸ். சராங்கி பாஷிப்போ. பாய். ஓகேடா. ஸோ நான் சூன் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.